நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கிருஷ்ணன் பேசுறேன். இப்பதான் முதல் முறையா நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வந்து ட்ரேடிங் ரிலேட்டடா குடுக்குற எல்லா அப்டேட்ஸுமே கிடைக்கும். லைக்வைஸ் ஒரு சிங்கிள் கால் குடுக்குறேன் அப்படின்னா, எந்த ரீசன்ல அந்த கால் வந்து பை ஆகுது, செல் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு ஷார்ட் வீடியோவாவும் இருக்கும். ஒரு பக்காவான கைடன்ஸும் உங்களுக்கு YouTubeலயே குடுத்துருவேன். அண்ட் தென் இதுவரை நீங்க நம்மளோட VIP சேனல்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணது மூலமா உங்களுக்கு வந்து டெய்லி லைவ் ட்ரேட்ஸ் இருக்கும். அண்ட் தென் வீக்லி பார்த்தோம் அப்படின்னா 7 டூ 10 சர்க்யூட் சிக்னல்ஸ் இருக்கும். மந்த்லி பேஸா எர்ன் பண்றதுக்கு எங்களால என்ன கைடன்ஸ் பண்ண முடியுதோ, அத நம்ம பண்ணி குடுத்துக்கிட்டு இருப்போம். அண்ட் தென் இது எல்லா சர்வீசஸுமே முழுக்க முழுக்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வேணும்னு நினைச்சீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ற ஆக்டா புரோக்கரேஜ் ஜாயின் பண்ணாலே போதும். எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைச்சிரும். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம், நெறைய பேருக்கு ஆக்டால வந்து வித்ட்ராவல் வரல அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்றீங்க. இன்னும் யாருக்கெல்லாம் வித்ட்ராவ் ஆகலையோ, நம்மளோட ஐபிகேல இருந்தாலும் சரி, இல்ல வேற புரோக்கரேஜ்ல வேற ரெஃபரலிங்க்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணவங்களும் சரி, ஆக்டா ரிலேட்டடா உங்களுக்கு வித்ட்ராவல்ஸ் எதுவும் வரல அப்படின்னா, தயவு செய்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் குடுங்க. வித்தின் 1 ஆர் 2 டேஸ்க்குள்ள எவ்வளோ பெரிய ஃபண்ட்ஸா இருந்தாலும் நம்ம வந்து வித்ட்ராவல் வாங்கி குடுத்துருவோம். முழுக்க முழுக்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல உங்களுக்கு கிடைச்சிரும். சரி வாங்க, நம்ம கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. மணி மேனேஜ்மென்ட் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அகைன் சொல்றேன், உங்களுக்கு ஆக்டால வித்ட்ராவல் வரல அப்படின்னா டைரக்ட்டா கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் தென் ட்ரேடிங் செட்டப்ஸ் அண்ட் தென் மென்டர்ஷிப் வேணும்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட VIP சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. மணி மேனேஜ்மென்ட் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட ஸ்ட்ராட்டஜி பொறுத்து. சரி வாங்க, கோல்டு மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில் படிச்சுக்கலாம் இந்த வீடியோல பார்த்துடலாம். எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணிக்கணும். லேட்டரா நம்மளோட ட்ரெண்ட் லைனும் டிரா பண்ணிக்கணும். ஸோ நம்ம நடக்கிறதுக்கு எப்படி கால் ரொம்ப தேவையோ, அதே மாதிரி மார்க்கெட்ல நம்ம ஸ்டேபிளா நிக்கிறதுக்கு சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து டிரா பண்ண போறோம். நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா, 3376ல இருந்து 3383 வரைக்கும் நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ நார்மலா நீங்க பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் 2, 3 டைம் அந்த ஜோன டச் பண்ணி மேலயும் கீழயும் போயிட்டு இருந்திருக்கும். இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த ஜோன பிரேக் பண்ணி மார்க்கெட் மேல போச்சு அப்படின்னா, அடுத்தபடியா நமக்கு வந்து 3405 அப்படிங்கிற ஜோனுக்கு போகும். இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 2. இந்த ஜோனையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேல போகும் பட்சத்துல, நமக்கு ஒரு ஆல் டைம் ஹை வந்து 3500. பட் நம்மளோட பாடி குளோசிங் பார்த்தோம் அப்படின்னா 3430 அப்படிங்கிற ஜோன் வரைக்கும் போயிருக்கு. இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 2. ரெசிஸ்டன்ஸ் 3. ஸோ அப்போ மேல உள்ள ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டோம். அப்போ சப்போர்ட் பார்க்கணும். நம்மளோட சப்போர்ட் S1 பார்த்தோம் அப்படின்னா, லோவா 3360. இது வந்து டெம்பரரி ரெசிஸ்டன்ஸ். ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. 3300 இருந்து 3358. ரைட்டா? அண்ட் தென் நம்மளோட 2வது சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா, அது கீழ 3339. இது நம்மளோட லாஸ்ட் வீக் லோ. ரைட்டா? ஸோ அதையும் நம்ம வந்து கிளியரா மென்ஷன் பண்ணிட்டோம். சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் பார்க்கணும். ஸோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் ஒரு சைட் வேஸ்ல இருக்கு. ரைட் தானே? ஒரு லோல இருந்து ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை. இந்த இடத்துல கரெக்ஷன்ஸ் குடுத்துட்டு ஒரு பிரேக் அப் மேல ஆகுமா? இல்ல அதே சைட்வேஸ் கன்டினியூஸ் ஆகுமா? அப்படிங்கிறது தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ அப்போ ஓவராலா மார்க்கெட் வந்து சைட்வேஸ்ல ஒரு அப் ட்ரெண்ட். பேரலல் சேனல் டிரா பண்றேன். ரைட்டா? ஸோ மார்க்கெட் பேரலலா ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா, இந்த அப் ட்ரெண்ட் சேனல விட்டு வெளிய வந்திருக்கு. அதாவது 3372 சேனல விட்டு வெளிய வந்திருக்கு. அப்போ பிரேக் அவுட் ஆயிருச்சு. ஃபர்தரா ஒரு 3300 அல்லது 3303 போகுமோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத தெளிவா சொல்றேன். அண்ட் தென் இந்த வீக் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ட்ரெண்ட் லைன் நம்ம எடுத்துட்டோம். இன்னொரு ட்ரெண்ட் லைன், லோவர் லைன் வச்சு மட்டுமே மார்க்கெட் ஃபர்தரா எங்க மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ நம்மளோட முதல் அப் ட்ரெண்ட் லைன் பார்த்தோம் அப்படின்னா, லோவா 3122ல இருந்து கனெக்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டிங் பார்த்தோம் அப்படின்னா 3244.
ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை கனெக்ட் பண்ணி நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இதோட கலரையும் நான் பிளாக்ல வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ரைட்டா? இது ஒரு அப் ட்ரெண்ட் லைன் 1. அப் ட்ரெண்ட் 1 கிளியரா மென்ஷன் பண்ணியாச்சு. 2வது அப் ட்ரெண்ட் லைன் பார்த்தோம் அப்படின்னா, சேம் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். லோவரா இந்த இடத்துல விக் விட்டுருக்கு பார்த்தீங்களா? 3293 அப்படிங்கிற ஜோனை கனெக்ட் பண்ணி அதுவும் ஒரு சேனல் போகும். இது நம்மளோட ட்ரெண்ட் லைன் 2. அப் ட்ரெண்ட் லைன் 2. ஸோ 3வது எங்கே போகும் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீக் இங்கே லோவில் இருந்து நம்மளோட வீக்லி லோவை பார்த்தோம்னா 3340. ஸோ அந்த ஜோன் போகும். ரைட்டா? இது நம்மளோட ட்ரெண்ட் லைன் 3. அப் ட்ரெண்ட் லைன் 3. ஸோ அப்போ 3 ட்ரெண்ட் லைன் வந்து கிளியரா ட்ரா பண்ணியாச்சு. எல்லாமே எங்க இருந்து ஒரே இடத்துல இருந்து புறப்படுற மாரி. ரைட்டா? ஸோ இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுமே நம்ம ட்ரா பண்ணிடலாம். இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 3. ரெசிஸ்டன்ஸ் 2. ரெசிஸ்டன்ஸ் 1. அப்புறம் வந்து சப்போர்ட் S1. ரெண்டாவது வந்து சப்போர்ட் S2. ரைட்டா? ஸோ இப்போ கிளியரா நம்ம வந்து சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் தென் ட்ரெண்ட் லைனுமே ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, டே டைம் ஃப்ரேம்ல எனக்கு நிறைய கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்காத காரணத்தினால நான் 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல இந்த வீக் அனலைசிஸ் பண்ண போறேன். ஸோ கிளியரா சேமா நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே ட்ரா பண்ணியாச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்கெட் வந்து ஒரு பேரலலா அப் ட்ரெண்ட் லைன்ல போயிட்டு இருக்கு. பட் 4 ஹவர்ல பார்த்தோம் அப்படின்னா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. அப்போ இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து இன்னும் கண்டினியூ ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு பேரலல் டவுன் ட்ரெண்ட் சேனலுமே இப்போ ட்ரா பண்ணிடலாம். ஒரு ஹையா 3451 போயிருக்கா, இங்க இருந்து கரெக்டா இப்படி. ஸோ அது கூட தேவையில்ல, நம்ம லைன் மட்டும் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு டவுன் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிருக்கு இந்த இடத்துல மார்க்கெட். பிரேக் டவுன் ட்ரெண்ட் லைன். ஒரு டவுன் ட்ரெண்ட் என்ன மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, இந்த இடத்துல பிரேக் பண்ணிருக்கு. ஸோ அப்போ மார்க்கெட்டோட ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படிங்கிறத தெளிவா இப்போ ஷோ பண்ண போறேன். XAUUSD/கோல்டோட வீக்லி பை ப்ரொஜெக்ஷன். ஸோ நான் பை ப்ரொஜெக்ஷன் போடவே தெரிஞ்சிருக்கும், நான் வந்து பை சைடில் அனலைசிஸ் பண்ண போறேன் அப்படின்னு. ரைட்டா? ஸோ இப்போ இதோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும், எங்கேருந்து பை ஆகும் அப்படிங்கிறத பக்காவாக பார்க்க போகிறோம். அண்ட் தென் எந்த டவுட், எந்த கமெண்ட், எந்த கிளாரிஃபிகேஷன் எதுவாக இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவேன். ஸோ மார்க்கெட் பொறுத்தளவு கிளியராக ஒரு லாங் இந்த இடத்துல இருந்து டேக் ஆஃப் ஆயிருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இல்லை. அண்ட் தென் நிறைய பேர் சொல்கிறாங்க மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஒரு பூம் ஆகும், கேப் அப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஸோ டெக்னிக்கலாக ஒபே பண்ணி கிளியராக பிரேக் அவுட் பண்ண ஜோன் 3358 இந்த ஜோனை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு கிளியராக ஒரு புல்லிஷ் ஆகும். ஸோ இந்த ஜோனை ஏன் ரீடெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபிபோ ரீட்ரேஸ்மெண்ட் 0.5 அப்படிங்கிறது 3358 அப்படிங்கிற ஜோனில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் என்ன ஆகும், பை ஆகும். முதல் டார்கெட் ப்ரைஸ் 3383, 3400, 404. லேட்டராக பார்த்தோம் அப்படின்னா 3439 அப்படிங்கிறது நம்ம டார்கெட் ப்ரைஸ். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத அந்த கேண்டலோட லோவாக 3340 வைக்கணும். பட் லிக்விடிட்டி கிராப் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால
3327 வரைக்கும் நம்மளோட ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கோம். அப்ப நம்மளோட ப்ரொஜெக்ஷன் என்ன அப்டின்னா, இந்த இடத்துலருந்து ஒரு ஃபால் ஆகி 3355 அப்படிங்கிற ஜோன் வந்துட்டு மார்க்கெட் நல்ல ஒரு டேக் ஆஃப் ஆகும். இந்த ஜோன் வந்ததும் லைட்டா ஒரு ரீடெஸ்ட் குடுத்துட்டு ஒரு டேக் ஆஃப். ப்ரொஜெக்ஷன் பொறுத்தவரைக்கும் கிளியராவே நம்ம வந்து போட்டுட்டோம். அப்ப நம்மளோட டார்கெட் பிரைஸ் என்ன? இது நம்மளோட டார்கெட் பிரைஸ் 1 TP1 இது TP1 இது நம்மளோட TP2 சாரி TP3 அது. TP2 வந்து அது கீழ இருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே நம்மளோட டார்கெட் பிரைஸ் ஜோன். இது TP2 ரைட்டா? அந்த ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா 3327 நம்மளோட ஸ்டாப் பிரைஸ். ஸ்டாப் லாஸ். ரைட். ஸோ இப்போ மார்க்கெட் கிளியரா என்னென்ன ரீசனால ஒரு புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத தெளிவா சொல்லப் போறேன். நம்மளோட டார்கெட் பிரைஸ் 1 அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட டார்கெட் பிரைஸ் 2 ஓட பாருங்க. நம்மளோட அப் ட்ரெண்ட் லைன் இருக்கு பார்த்தீங்களா? அப் ட்ரெண்ட் லைன் பிளஸ் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் வந்து மேட்ச் ஆகுது. ஸோ அதனால டார்கெட் பிரைஸ் 1 இது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு பிரேக் அவுட் பண்ண ஜோன். அதாவது ஒரு லாஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் 1 டார்கெட் பிரைஸ் 1 வச்சிருக்கோம். அதனால செகண்ட் டார்கெட் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா, இதுதான் நம்மளோட மேஜரான செகண்ட் டார்கெட் பிரைஸா இருக்கும். ஸோ இந்த இடம். லைக்வைஸ் இங்க பார்த்தோம் அப்படின்னா, இதுதான் நம்மளோட செகண்ட் டார்கெட் பிரைஸ். என்ன அப்படின்னா, நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரெண்ட் லைன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து மேட்ச் ஆயிருக்கு. அப்போ ஒரு ஜூன் 24 அதாவது செவ்வாய்க்கிழமை போல மார்க்கெட் 3400 போயிட்டு ஒரு ஃபால் ஆகி ஒரு வெள்ளிக்கிழமைக்குள்ள நமக்கு 3430 அப்படிங்கிற ஜோன் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ டெக்னிக்கலா என்னென்ன ரீசனால ஒரு புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஒரு சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்ல பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மொராபோஸா விழுந்திருக்கு. அண்ட் தென் டபுள் கேண்டில்ஸ்டிக்ல பார்க்கும்போது ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங்குமே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப கொச்சன்னு போடக்கூடாதுனால சிம்பிளா சொல்றேன். ஒரு சிங்கிள்ல வந்து புல்லிஷ் மொராபோஸோ புல்லிஷ் மொமெண்டம் வச்சுக்கலாம். புல்லிஷ் மொமெண்டம் கேண்டில் டபுள்ல பார்த்தோம் அப்படின்னா புல்லிஷ் என்கல்ஃபிங். புல்லிஷ் என்கல்ஃபிங் டபுள் வந்து ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகுது. ரைட்டா? ரைட். அண்ட் தென் முக்கியமான மேஜரான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேரக்டரே வந்து மார்க்கெட் சேஞ்ச் பண்ணியிருக்கு. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அண்ட் பிரேக் அவர் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் and break resistance. ஓகேவா? ரைட். ஸோ அப்போ மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ண ஜோனை ரீடெஸ்ட் பண்ணிட்டு ஒரு கிளியரா ஒரு புல்லிஷ் ஆகும். சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்ஸ்ல பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கேண்டில். டபுள்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்தா என்ன ஆகும் அப்படின்னு நல்லாவே தெரியும். அண்ட் தென் ட்ரிபிள்ல பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கா செட்டப் கிடைச்சிருக்கு. செட்டப் மீன்ஸ் ஒரு சார்ட் பேட்டர்ன் கிடைச்சிருக்கு. ட்ரிபிள்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 3 லைன் ஸ்ட்ரைக் கிடைச்சிருக்கு. 3 ஸ்ட்ரைக் லைன். 3 ஸ்ட்ரைக் லைன். 3 லைன் ஸ்ட்ரைக். ஒரு 3 லைன் ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகும் அப்படிங்கிறத உங்களுக்கு கூகுள் பண்ணி காமிக்கிறேன். 3 லைன் ஸ்ட்ரைக். ஒரு 3 லைன் ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் இந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்கும். சாரி, இந்த மாதிரி ஒரு புல்லிஷ் மொமெண்டம் இருக்கும். ஃபர்தரா ட்ரெண்ட் எந்த ட்ரெண்ட்ல ஆக்சுவலா இருக்கோ அந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மார்க்கெட் போயிடும். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்தரா ஃபால் ஆன் போட்டிருக்கானா பட் ஃபால் ஆகாது. ஸோ ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மார்க்கெட் என்ன ஆயிரும் மூவ்மெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும்.
ஸோ, அப்ப பாருங்க ஒரு ட்ரெண்ட பிரேக் பண்ணியிருக்கு. சாரி ஒரு டவுன் ட்ரெண்ட் சேனல பிரேக் பண்ணி மேல போயிருக்கு. ஓவராலா டே டைம் ஃப்ரேம்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால, இந்த புல்லிஷ் மொமெண்டம் கேண்டில் நல்ல குளோசிங் வச்சதுனால ஒரு பை ஆக போகுது. இது வந்து 3 லைன் ஸ்ட்ரைக் பேட்டர்ன் படி நமக்கு கிடைச்ச கன்ஃபர்மேஷன்ஸ். இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, ஒரு எதுக்கு வேலிட் அப்டின்னா, ஒரு ட்ரெண்ட் லைனுமே பிரேக் பண்ணியிருக்கு. டவுன் ட்ரெண்ட் லைனும் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ, அப் ட்ரெண்ட் லைன்ல மேட்ச் பண்ணி மார்க்கெட் போயிட்டு இருக்கிறதுனால, இந்த ரீஜன்ல பார்க்குறது கிளியரா ஒரு புல்லிஷ் ஆகும். அண்ட் தென் மார்க்கெட் ஏன் ஒரு 3358 வர வரும்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபிபோஸா எடுத்துக்கோங்க. ஒரு லோவா 3343ல இருந்து ஒரு கேண்டில் எங்க வரைக்கும் போயிருக்கு? 3374 வரைக்கும் போயிருக்கு. ஸோ, இதுல நம்ம ரீட்ரேஸ்மென்ட் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் 50% ரீட்ரேஸ்மென்ட் ஆகும். 50%ஓட 0.618ல விக் விட்டுட்டு ஃபார்மேஷன் ஆகும். ஸோ, பாருங்க மார்க்கெட் கிளியரா 0.5 வந்து 3359, 3355. ஸோ, அப்ப இந்த ஜோன்ல மார்க்கெட் ஒபே பண்ணி மார்க்கெட் மேல போகும் அப்படிங்கிறதுனால தான் கீழ வரைக்கும் வந்துட்டு போகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ, ஃபர்தரா அதையும் இதுல உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காமிச்சிடுறேன். தென் ட்ரெண்ட் ஓகே. ஸோ, இப்ப கிளியரா நமக்கு ஃபிபோ ரீட்ரேஸ்மென்ட் ஜோன் இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து ஒரு டேக் ஆஃப் ஆக போகுது. ஸோ, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். மார்க்கெட் வந்து ஒரு ஒரு செல் சைட்லயே இருக்கா? செல் சைட்ல இருக்கும்போது ஒரு எதிர்பாராத விதமா ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஒரு ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ற அளவுக்கு விழுந்துச்சு அப்படின்னா ஒரு கேரக்டர் சேஞ்ச். ஸோ கேரக்டர் சேஞ்ச்னா உங்களுக்கே தெரியும். ஒரு நார்மலா ஒரே பேட்டர்ன்ல ஃபாலோ ஆயிட்டு இருக்கும். அந்த பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுறது தான் நமக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ இப்போ ஓவராலா என்னென்ன ரீசனால மார்க்கெட் வந்து கிளியரா ஒரு புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச மாரி சொல்லிட்டேன். ட்ரெண்ட் லைன் பிளஸ் ரெசிஸ்டன்ஸ் வச்சு. இதுல உங்களுக்கு டவுட், கமெண்ட், கிளாரிஃபிகேஷன் எதுவா இருந்தாலும் எனக்கு தயவு செய்து ஒரு கூப்பிடுங்க. அல்லது டிஸ்கிரிப்ஷன்ல நமக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும். அப்புறம் டிஎக்ஸ்ஏ பொறுத்தளவுக்கு என்ன ஆகணும்? வழக்கம் போல என்ன ஆயிட்டு இருக்கணும்? ஃபால் தான் ஆகணும். ஃபால் ஆகுறது நம்ம லாஸ்ட் வீக் அனலைசிஸ் பண்ணியிருக்கோம். அதே பேட்டர்ன்ல ஃபால் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ இது வந்து ரைட். இப்ப தெளிவா சொல்றேன். ஆ இப்போ டிஎக்ஸ்ஏ வந்து ஃபால் ஆகுற சான்சஸ்ல இல்ல. இப்போ டிஎக்ஸ்ஏ வந்து ஒரு புல்லிஷ் தான் ஆகும் அப்படிங்கிற மாரி செட்டப் கிடைச்சிருக்கா நமக்கு? நெறைய பேருக்கு வந்திருக்கலாம். ஸோ அப்ப டிஎக்ஸ்ஏ வந்து ஒரு புல்லிஷ் தான் ஆகப்போகுது. ஏன்னா ஒரு ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணி மேல போறது தான் தயாரா இருக்கு. அப்போ கோல்டும் மேல போகணும். அப்ப இது 2மே ஒர்க் ஆகுமா? இப்ப டிஎக்ஸ்ஏ ஃபால் பை ஆச்சு. கோல்டும் பை ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பை ஆகும். ஸோ என்ன ரீசன் அப்டின்னா, டிஎக்ஸ்ஏ அப்படிங்கிறது ஒரு இண்டிகேட்டர் மாரி தான். இதுல வந்து ஃபால் ஆச்சு அப்டி. மார்க்கெட் உதாரணத்துக்கு மார்க்கெட் இங்கிருந்து ஒரு ஃபால் ஆகுது அப்டின்னா, கோல்டும் பை ஆகும்னு கட்டாயம் கிடையாது. டிஎக்ஸ்ஏ பை ஆகுது, கோல்டு ஃபால் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஸோ அடிஷனல் சப்போர்ட்டா தான் வச்சுக்கலாமே தவிர, மெயினா ஒர்க் ஆகாது. ஸோ எதனால ஒர்க் ஆகாது அப்டின்னா, ஃபண்டமெண்டல். ஸோ ஃபண்டமெண்டலா பார்க்கும்போது, நமக்கு நெக்ஸ்ட் வீக்ல பார்த்தோம் அப்டின்னா, கடந்த வீக்கே வார் இஷ்யூ போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இஸ்ரேல், ஈரான். ஸோ ஒரு நியூக்ளியர் பிளான்ட் அழிக்கிறதுக்காக ஃபைட் வந்து பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு. பிட்வீன் யுஎஸ், இஸ்ரேல், ரஷ்யா. ஏன்னா எல்லாருமே ஒரு கூட்டு ஒரு வேர்ல்ட் வார் 3யே உண்டாக்குற அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ நெறைய பாம் பிளாஸ்ட், ஹாஸ்பிட்டல்ஸ் மேல நெறையா ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ்லாம் பண்றதுனால, கோல்ட் அகைன் ஒரு சேஃப் ஹேவனா எல்லாரும் கருதி, இந்த அளவுக்கு ஒரு புல்லிஷ் ஆகும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இன்னொரு முக்கியமான அப்டேட். ஸோ மத்த கண்ட்ரில நெறைய ஃபைட், வார் போயிட்டு இருக்கு. பட் நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணி, வாட்டெவர் நம்ம மார்க்கெட்ல ப்ராஃபிட் ஆர் லாஸஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். பட் நெறைய பேரோட லைஃப் வந்து அங்க போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க. பெட்டர் வார் ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா, நெறைய பேரோட லைஃப் சேவ் ஆகும். ஒரு பெட்டர் எக்கனாமிக் வந்து கிரியேட் ஆகும் அப்படிங்கிறது என்னோட விஷ். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ப்ரேயர நீங்க வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்ப எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்கேன். இதுல நிறை, குறைகள் எதுவா இருந்தாலும் கண்டிப்பா நான் வந்து சால்வ் பண்றேன். ஸோ இந்த மாரி அடுத்த ஒரு நல்ல அனலைசிஸ், இந்த மாரி அடுத்த நல்ல ஒரு கோல்டு ஒரு ப்ரொஜெக்ஷன்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டிப்சன். நன்றி, வணக்கம்.